வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விலாக் தான் கொடுத்துருக்கேன். இந்த விலாகில் வந்து ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு ஸ்டைல் மீன் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் குழம்பு வந்து இந்த ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அதுதான் உங்களோடவும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொங்கு ஸ்டைல் மீன் குழம்பு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கொங்கு ஸ்டைல் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து ஒரு டைப்லேயும் வச்சோன்னா ஒரு மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும். அதாவது கட் பண்ணி வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு, ரவுண்டாக நீட்டாக அரைச்சி இப்படி வெங்காயத்தை ஒரு மாதிரி வைக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கொங்கு மீன் குழம்பில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு. இப்போது சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு கழுவி அதை வந்து அம்மிக்கல்லில் வந்து வச்சு நான் தட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ பல்ஸில் அதிலெல்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப அரைஞ்சிரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரையக்கூடாது. ஒரு 50% வந்து தட்டி வச்சுருந்தோன்னா போதும். ஸோ அதனால் வந்து இதுக்கு அம்மிக்கல் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அம்மியில் தான் தட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வாட்டப்பட்டாலும் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 50% இடித்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தோல் எடுக்கலை. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தோலை எடுக்காமல் அப்படியே தான் சேர்த்துக்கணும். இந்த பூண்டையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. இதையுமே வெங்காயம் எப்படி ஒரு 50% தட்டி எடுத்தோமோ அதே போல் தான் இதையுமே வந்து லேசாக தட்டி எடுத்துக்கிட்டோன்னா போதும். ஸோ இப்போது பூண்டையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இது போதுமானது. இப்போ இதையுமே ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நான் கட் பண்ணுற சைஸில் நான் 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நிறைய தக்காளி பழம் சேர்த்தோனாலும் ஒரு மாதிரி ஸ்வீட்டோடு சேர்ந்து புளிப்பு சேர்ந்துடும். ஸோ அதனால் 4 தக்காளி பழம் 5 பேருக்கு போதுமானது. ஸோ அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் நம்ம புளி கரைச்சல் எடுக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மீனையும் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் உப்பு சேர்த்து கழுவி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு மண் சட்டியில் தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். மீன் குழம்புனாலே மண் சட்டி நல்லெண்ணெய் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடிய 2 விஷயம். ஸோ அதனால் மண் சட்டியில் தான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயை சேர்த்தாச்சு. நல்லா சூடு ஏறினதும் ஃபஸ்ட்டு கடுகுக்கு பதிலாக வெந்தயத்தை சேர்க்க போகிறோம். வெந்தயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு பொரிஞ்ச உடனேவே வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கூடவே கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பொரியிற டைமில் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன்.
இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கொங்கு ஸ்டைலில் தக்காளி சேர்க்கும்போது சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து எண்ணெயிலேயே சேர்த்துட்டேன். ஏன்னா பசங்களுக்கு பச்சை மிளகாய் கண்ணில் பட்டாலே பிடிக்காது. அதனால் நான் வந்து எண்ணெயோடவே சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா பச்சை மிளகாய் இருக்கிறதே தெரியாது, நல்லா குழைவாக வதங்கிடும். சின்ன வெங்காயம் இப்படி தட்டி வச்சு சேர்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு 50% நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு 50% வதங்கி இருக்கிற டைம்லேயே நம்ம பூண்டை சேர்த்துடணும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த குழம்புக்கு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் சேர்த்து தான் இறக்க போகிறோம். ஸோ அந்த தேங்காய் பாலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காவை பார்த்திங்கன்னா நல்லா பால் எடுக்கிறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கூட ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்து அரைக்கும் போது அதோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துடும். நல்லா இப்படி குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது மட்டும்தான் இதில் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பாதி அளவு தான் சேர்க்குறேன். ஏன்னா நல்லா திக்காக இருக்கிறதோட்டு ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது. நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே புளிப்போட தேவை எப்படி வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்தனா கரெக்டாக இருக்கும்னுட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக தான் இருக்கும். இப்போ இது நல்லா திக்காக இருக்குது. நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலையும் வடிகட்டி வச்சிடலாம். தேங்காயில் சீரகம் போட்டு சேர்த்து அரைச்சி வைக்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம பால் சேர்க்கும்போது குழம்புடைய பதம் வந்து கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் மீன் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லாவே தண்ணி ஆகிடும். ஸோ இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் இப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதுவும் நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, மீடியமான லெவலில் தான் இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொதி வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நல்லா கொதியே வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுமே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா சட்டியில் இருக்க சூட்லேயே பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வெந்துடும். நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணாலுமே குழம்பு வந்து கொதிச்சிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சட்டியில் இருக்க சூட்லேயே வந்து மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அந்த கொதி அடங்கவே இல்லை, அப்படியே கொதிச்சிட்டே இருக்கும். ஸோ இதுலேயே வந்து நமக்கு மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கொங்கு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீன் குழம்பு எப்படி இருந்தது அப்படின்றத. என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.